ஏமாத்திரானுங்க. இந்த சாங் சொன்ன விஷயத்த ஹீரோ யோசிச்சு பார்க்கலாம். எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா ஒரு சாங், அந்த அளவுக்கு இன்னும் நிறைய பேரை சந்திப்பேன். அதுலயும் முக்கியமா ஹண்டர்ஸ்லயே ஏமாத்துறவங்களா இருக்காங்க. அதாவது மத்தவங்களோட உயிரை பணைய வச்சு தங்களுடைய வாழ்க்கை தேவைக்காக தியாகம் பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாம நீ இதுல இல்லீகலா எதனா ஒரு தப்பு பண்ணிட்டேன்னா கூட அது வெளியே வராம பாத்துக்கிற லெவலுக்கு இதுல நிறைய விஷயம் அடங்கி இருக்கு. ஆனா தெரிஞ்சிருச்சு மாட்டிக்கினேன்னு அவ்வளவுதான். ஏன்னா டஞ்சன்ஸை பொறுத்த வரைக்கும் எந்த விதமான சிசிடிவி கேமராஸும் இல்ல. மான்ஸ்டர்ஸ் கிட்ட அடிபட்டு செத்தா அவங்களுக்கு ஏத்த அனுபவம் மொத்தம் தான் கிடைக்கும். அதனால ஹண்டரே இன்னொரு ஹண்டரை கொன்னா கூட வெளியே தெரியாது யாரு கொன்னான்னு. அது மான்ஸ்டர் கொன்னான்னு சொல்லி விட்டுருவாங்க. இந்த பக்கம் ஜின் ஹோவும் நம்மளுக்கு ஏமாத்திட்டாங்க. அந்த கான்ட்ராக்ட் பத்தி நான் பேசாம இருந்ததால எனக்கு உயிரோட வாட்சி இருந்திருப்பேன். ஹீரோவும் நீ என்னதான் பண்ணியிருந்தாலுமே அவங்க அப்ப கூட இந்த நிலைமைக்கு ஆளாக்குறதுக்கு தான் முன் வந்திருக்காங்க. இப்போ அது பிரச்சனை கிடையாது. இந்த பாஸ் இப்போ எழுந்துடுச்சு. ஜின்பு இதை நான் பாத்துக்கிறேன், நீங்க பின்னாடி இருங்க. ஹீரோவும் அவனுக்கு க்ளோஸ் பண்ணி எல்லாமே பிளான் பண்ணிட்டு தான் போயிருக்காங்க. வெளியே போயிட்டு வெளியில இருந்து இந்த இடத்துக்கு வரதுக்காக மேல் வழியை பயன்படுத்த போறாங்க. இந்த மான்ஸ்டர் நம்மள கொன்ன பிறகு அது தூங்க போன பிறகு இந்த இடத்துக்கு வந்து கிறிஸ்டல்ஸ் எடுத்து இந்த மான்ஸ்டரை கொண்டுட்டு போறது அவங்களோட பிளானா இருக்கணும். ஒரு சீரங் பாஸ் எதிர்க்க இந்த மாதிரியான ஈரங்க என்ன பண்ண போறேன். இது டிஃபரெண்டான லெவல் உள்ள பாஸ் தான். ஆனா அதை கம்பேர் பண்ணும்போது இப்போ எனக்கு லெவல பார்க்கணும். இன்ஹோ இதை நான் பாத்துக்கிறேன். என்ன சொன்னீங்க? இதை நான் அழிக்கிறேன்னு சொன்னேன் அப்படின்னு ஹீரோவும் அந்த மாத்திரம் அழிக்க ரெடியா இருக்கு. அதோட இந்த எபிசோட முடிக்கிறாங்க. சரிங்க, இந்த வீடியோ பிடிச்சிருங்க அவளை சொல்லுங்க. மறக்காம இந்த வீடியோ இருக்கும் பிடிச்சிருந்த லைக் போட்டு நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அது கூட இருக்க பெல் ஐகானை ஆன்ல வச்சுக்கோங்க. அப்போ நான் போற வீடியோலாம் நோட்டிஃபிகேஷன் வரும். இந்த எபிசோட் வழக்கம் போல வேற லெவலில் இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு யாரும் ஸ்கிப் பண்ணாம மிஸ் பண்ணாம பொறுமையா பார்த்துப்பீங்க நம்புறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்களுக்கு பிடிச்ச எமோஜி போடுங்க, நானும் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். அடுத்த எபிசோடு எல்லாமே விறுவிறுன்னு போகும். முடிஞ்ச அளவுக்கு பொறுமையா பாருங்க. சரிங்க, நம்ம இதோட இந்த வீடியோ முடிச்சுப்போம்.